அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் பற்றி பார்க்க இருக்கோம். லோன் வாங்கிட்டு வட்டியும் முதலும் கட்ட ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எதிர்கால தேவைக்காக சேமிக்கணுங்கிறது என்னோடய விருப்பம். அதில் முதலாவதாக எல்லா ஊர்கள்லேயும் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறது அனைவருக்கும் எளிதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை திட்டங்கள் இருக்குது, அதோட வட்டி விகிதங்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சாதாரண சேமிப்பு கணக்குக்கு ஒரு வருடத்திற்கு 4% வட்டியும், ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6.9% வட்டியும், 2 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7.0% அதாவது 7% வட்டியும், 3 ஆண்டுகள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7.1% வட்டியும், 5 ஆண்டுகள் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7.5% வட்டியும் போஸ்ட் ஆஃபீஸில் தராங்க. அதே போல் 5 ஆண்டுகள் கட்டக்கூடிய ஆர்டிங்கிற ரெக்கரிங் டெபாசிட், அதாவது மாதந்தோறும் கட்டக்கூடிய தவணைக்கு 6.7% வட்டியும் தராங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு 8.2% வட்டியும், மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கு 7.4% வட்டியும், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 7.7% வட்டியும், பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு 15 ஆண்டு கால நீண்டகால திட்டமான இதற்கு 7.1% வட்டியும், கிசான் விகாஸ் பத்ரா அப்படிங்கிற ஒரு சேமிப்பு திட்டத்திற்கு 7.5% வட்டியும் தராங்க. மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற திட்டத்துக்கு 7.5% வட்டியும் தராங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்திற்கு 8.2% வட்டியும் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேமிக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. இதில் கூட்டு வட்டியாக பார்த்தோம்னா பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15 ஆண்டுகால சேமிப்பு திட்டம் அதுக்கு 7.1% வட்டியும், ஒவ்வொரு ஆண்டும் அந்த அசலோட சேரக்கூடிய வட்டிக்கு அடுத்த ஆண்டிலேருந்து அந்த வட்டிக்கும் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து கூட்டு வட்டியாக ஒரு பெருந்தொகையாக நமக்கு கிடைக்கும். அதே போல் பெண் குழந்தைகளை வச்சுருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் சேமிக்க வேண்டிய ஒரு விஷயம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதுதான் சுகன்யா சமருத்தி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே அந்த திட்டத்தை ஆரம்பித்து அவங்களோட உயர்கல்விக்காகவும் கல்யாணம் போன்ற செலவுகளுக்காகவும் நம்மளால் முடிந்த அளவுக்கு சிறுக சிறுக சேமித்து ஒரு பெருந்தொகையாக நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் பிபிஎஃப்ங்கிறதும் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு சேமிப்பு திட்டமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கேட்காமையே கடன் கொடுத்து நம்மளை கடன்காரங்களாக ஆக்குறாங்க. நம்ம கடனை கட்டுறதுக்கே பெரும்பாடும் பட வேண்டிய சூழலில் எல்லாருக்குமே சேமிப்புங்கிறது ரொம்ப குறைவாக போயிடுச்சு. வருமானத்துக்கு முன்னாடியே கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட நலனுக்காகவும் கடன் இல்லாமல் அனைவரும் வாழணுங்கிறதுக்காகவும் நம்ம சேமிக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவிடுறேன். விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஸ்வரி சக்திவேல்.